ரஜினி சார் வந்து சில டைலாக் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவார். ஏதோ சின்ன ஒரு பெரிய வரியெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன வரி தான் மாற்றி சொல்லுவார். நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நான் போய் ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லுவேன். அவர் உட்காந்து பேட் பண்ண ஷார்ட் பண்ணி ரெடி கேமரா ரெடி பண்ணிருப்பாரு. எல்லாம் நிற்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் பின்னாடி போவேன். என்னடா அப்படின்னு இந்த டைலாக் கொஞ்சம் இப்படி மாற்றினா எப்படி சார் இருக்கணும் பார்ப்பேன். ஏன்டா டிஸ்கஷன் என்ன பண்ணிது நீ? டிஸ்கஷன் இருந்தால் இல்லை நீ ஓகே பண்ணி தான் எழுதணும் டைலாக்கு. அப்புறம் இங்கே வந்து மாற்றுன்னு சொன்னால் இது எங்கே உதைக்கும் எப்படி நமக்கு எப்படி தெரியும்? நீ இந்த ஸ்பாட்டில் வந்து ஒன்று மாத்திரையா நீ என்ன நினச்சி ராஸ்கலா அவன் கத்துவார். கத்துணும் அப்படியே ரஜினி சார் நான் பார்ப்பேன். ரஜினி சார் அங்கே வந்துருவார். நான் அவரை பார்த்துட்டு எப்படி போகிறது டக்குன்னு பேசுங்க போக முடியுமா அப்படியே பார்த்து முடிச்சுட்டு போடா அப்படின்னு சரி சார் அப்படி போயிடுவேன். போன அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா ஷார்ட்லாம் கொஞ்சம் வேறு ஒரு 1 hour கழிச்சு ஓகே ரஜினி சார் சொன்னார் அந்த டைலாக் தெரியுமா, நீங்கள் கத்துறீங்க அவர் பார்த்துனுங்கிறார் தெரியுமா அப்படின்னு. ஏன்டா சொல்லக்கூடாதான் போயிட்டு சொல்லக்கூடாதா உங்களுக்கு இல்லைன்னு. ஆமாம் நீங்கள் கத்தினே தான் எப்படி சொல்கிறது, அவரு ஒரு பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னு. இதே பிரச்சனை கமல் சார்ட்டு நடக்கும். ஓகே கமல் சார் ஏதாவது பண்ணிட்டு நான் போய் சொல்லுவேன்ல, ஒரு கத்துவார்ல கமல் சார் கண்ணிலே காட்டும் வந்துடுன்னு